ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கி நானும் ஆர்த்தியும் வந்துட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். ஸோ அதை பற்றி கண்டிப்பாக வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் மெமோரியலில் தான் இருக்கோம். ஆக்சுவலி என்னென்னா நானும் ஆர்த்தியை வந்துட்டு கோயம்பேடில் வந்துட்டு விஜயகாந்த் கல்யாண மண்டபத்தில் தான் இறங்கணும். ஸோ அங்கே இறங்கி எங்கள் ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணுற நேரத்தில் வந்துட்டு அப்படியே மெமோரியல் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே இது வரைக்கும் பார்க்கல அண்ட் அவளுமே பார்க்கல. அண்ட் இந்த இடத்துக்கு வரும்போது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஒரு பக்கம் வந்து கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பக்கம் வந்துட்டு பிரமிப்பாக இருக்குது, எவ்வளோலாம் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தா கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது ஒன்று மாறி இருக்கும்ல அப்படின்னு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரிலாம் தோணியிருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா மதியான நேரத்தில் எப்போவுமே வந்துட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஹஸ்பண்டோட சைட் ஒர்க் இங்கே போகிறதுனால இன்னும் கப்பல் ஆஃப் டேஸில் வந்துட்டு இங்கே கேம்ப் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நானே வாலண்டரியாக போயிட்டு நம்மளும் டெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேமோ அண்ட் பேப்ஸ் டெஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டேன். மேமோகிராம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரெஸ்ட்டில் வந்து கேன்சர்ஸ் ஏதாவது பரவிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத பற்றியும், அந்த பேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்விக்கல் ஏதாவது கேன்சர் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத பற்றியும் தான் இந்த டெஸ்ட்டு. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, இல்லைனா வரத்துக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தாலும் சரி, இந்த டெஸ்ட்டு மூலயமா கண்டுபிடிச்சி நம்மளால் க்யூர் பண்ணிக்க முடியும். ஸோ பயப்படவே வேண்டாம், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான டெஸ்ட்டு தான். இந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்டே நான் வந்து ஷேர் பண்ணேன், நான் அந்த மாதிரி டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் எனக்கும் சொல்லியிருக்கலாமே, நாங்களும் இந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு போமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் பிஃபோராக எனக்கு இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுறேன். டெஸ்ட்டெல்லாம் எடுத்தாச்சுங்க. இந்த ரிப்போர்ட் வர வந்து 10 டேஸ் கிட்ட ஆகும்னு சொன்னாங்க. அண்ட் இந்த டெஸ்ட் எடுக்கும் போது நம்ம பிரெஸ்ட்டை வந்து எப்படி வந்து செல்ஃப் எக்ஸாமின் பண்ணுறது பற்றியும் கற்றுக் கொடுத்தாங்க. அண்ட் என்னென்ன டெஸ்ட் எடுத்தாங்க, அங்கே என்னென்ன ப்ராசஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு இந்த கருப்பட்டி காஃபி குடிச்சிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுற வேலைலாம் இருக்குது. அதனால் பாடி சரவணா ஸ்டோர் கிளம்புறோம். ஸோ அங்கே போயிட்டு நான் வீடியோ எடுப்பேனா என்னன்னு தெரியல, ஏன்னா வந்துட்டு செல்லில் வந்துட்டு சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு நான் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். வெளியே போயிட்டு வந்த முக்கியமான வேலையும் நல்லபடி முடிஞ்சுது, அதே மாதிரி ஷாப்பிங்கும் நல்லபடி முடிஞ்சுது. ஸோ எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு வந்துட்டு உங்ககிட்ட காமிச்சிடுறேன். ஸோ ஆல்ரெடி நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், ஆர்த்திக்கு வந்து குக்கிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தடவை வந்துட்டு பேக்கிங் நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், கேக் ஐட்டம்ஸ்லாம் நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நானுமே வந்துட்டு இந்த ஹோம்மேட் பிஸ்கெட்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு மைக்ரோவன் இருக்குது, பட் முக்கியமான ஐட்டம்லாம் வேணும் இல்லையா? ஸோ அதனால தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப் வாங்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கான் ப்ரஷ் ஒன்று வாங்கணும். ஸோ அந்த ட்ரேலெல்லாம் வந்து பட்டர் தடவுறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் பிளெண்டர் வாங்கினேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கிக்கோமா அப்படின்னு சொன்னேன். இவன் என்ன சொல்லிட்டான்னா, போதுமா இப்போதைக்கு, நம்ம நல்லா ட்ரை பண்ணி நல்லா நமக்கு வர ஆரம்பித்தோடனே நம்ம எல்லாமே வந்து அட்வான்ஸாக இருக்கிறதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா. அதே மாதிரி இந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் பவுல் வந்து வாங்கியாச்சு. அண்ட் எப்போ ஷாப்பிங் பண்ணாலுமே நம்ம ஏதாவது ஒரு பாத்திரம் வாங்கிட்டு வரோம். ஸோ அது மாதிரி 2 கரண்டி வந்து வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த சூப் ஸ்பூன் வந்து வாங்கிட்டு வந்தேன். முக்கியமாக ஸ்பூன் வாங்கிட்டு வந்தோம், ஏன்னா பிரேம் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது வந்து ஸ்பூன் எடுத்துகிட்டு வருவான், வரும்போது வந்து மிஸ் பண்ணிவிடுவான். இது நிறைய வீட்டில் நடக்கும்னு நினைக்கிறேன். நானும் அவரும் வந்து மாற்றி ஸ்பூன் வாங்கிட்டு வந்து போடுவோம். பட் இந்த கெஸ்ட்டு வந்திருக்க டைம் தான் ஸ்பூனை தேடுற வேலையாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்கூலெல்லாம் முடிஞ்சது இல்லையா, அதனால் ஒரு 6 ஸ்பூன் கிட்ட வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த பேக்கிங் ட்ரே வந்து ஒன்று கப் ஷேப்பும் ஒன்று ரவுண்ட் ஷேப்பும் வாங்கிட்டு வந்தேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வடை அதுக்கப்புறமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்கிறதுக்கெலாம் இது வந்து நல்லா ஆயில் ஃபில்டர் ஆகும். அதனால் இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஆல்ரெடி ஒன்று இருந்தது, பட் அது உடஞ்சதுனால இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் நாங்கள் ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். முக்கியமாக இது மட்டும்தான் வாங்கணும்னு நினச்சோம், அதே மாதிரி இது மட்டும் வாங்கிட்டு வந்தோம். அனாவசிய செலவு எதுவுமே பண்ணலை. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நிறைய மெசேஜஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.